ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மார்ச் 27 வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ ராமநவமி. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் இன்றைக்கி எப்படி இருக்கும், லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, Queen of Wands, the Fool, Four of Pentacles, the World, Lovers, bottom of the deck, Hermit. ஓகே, இப்போ நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், ஜாப் அண்ட் கரியர், ஃபேமிலி லைஃப், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ். ஓகே, இன்றைக்கி ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி குயின் ஆஃப் வாண்ட்ஸ், ஃபூல், வேர்ல்டு, லவ்வர்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது, போல்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அதே மாதிரி நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஹெர்மிட் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்ப்போம். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஃபுல் கார்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நியூ ஸ்டெப் எடுக்கலாம். ஓகே, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நியூ ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். இன்றைக்கி ஒரு சேஞ்ச் வரத்துக்கான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அண்ட் லீடர்ஷிப் எனர்ஜியும் இன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவங்க இன்றைக்கி உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஓகே, மற்றவங்க உங்களை கவனிப்பாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கணும். அண்ட் உங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் பிளைண்டாக 1-to-1 ஜம்ப் பண்ண வேண்டாம். ஓகே, உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபர் வருது, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா, என்ன ஏதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இருக்கிற ஜாபை ரிசைன் பண்ணுறது, அந்த மாதிரியான எந்த ஒரு இனிஷியேட்டிவ் இன்றைக்கி பண்ண வேண்டாம். ஓகேங்களா, என்ன விஷயம், வர ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கானது தானா, ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா, இது மூலயமா போனால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இப்போ இருக்கிற ஜாபை விட கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டரா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அப்புறமா ஜம்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இமீடியட்டாக எந்த ஒரு டிசிஷனும் டக்குன்னு ரிஸ்க் எடுக்கலாம், பட் யோசித்து எடுங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஏன்னா ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸும் வந்திருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு பயந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் க்ரோத்தும் ஸ்லோவாகும். ஓகேவா, அதனால் யோசித்து நீங்கள் எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும். ஹெர்மிட் அண்ட் ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிறது என்னென்னா, அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக பயந்துக்கிட்டு இருக்கவும் வேண்டாம். நல்லா யோசித்து நல்ல ஆஃபராக இருந்ததுன்னா உடனே ஓகே சொல்லிவிடுங்க அப்படிங்கிறது தான். அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, லவ்வர்ஸ் கார்டும் இருக்குது, வேர்ல்ட் கார்டும் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன் நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம், இல்லை ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகலாம். இவ்வளோ நாள் நோ காண்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த நோ காண்டாக்ட் ஃபேஸ் முடிஞ்சு அது கம்ப்ளீட் ஆகி இதுக்கப்புறம் அந்த நோ காண்டாக்ட் பிரேக் ஆகலாம். ஓகே, காண்டாக்ட் வரலாம், உங்களுக்குள்ள ஒரு ரீகன்சிலேஷன் வரலாம். இல்லை இவ்வளோ நாள் பெயின்ஃபுல் சுச்சுவேஷனாக இருக்குன்னா அந்த சுச்சுவேஷன், அந்த ஃபேஸ் முடிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி ஃபேஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு சைக்கிள், இப்போ இருக்கிற சைக்கிள் கண்டினியூ ஆகாது, அது கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ லவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வரும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா, அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் ஹெர்மிட் வந்திருக்கு. உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் டிஸ்டன்ஸ் எடுத்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதா, எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் யாரோ ஒருத்தர் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா, அண்ட் ஓவர் பொசசிவ்னஸ் வேண்டாம். ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. உங்கள் பர்சன் மேலே ரொம்ப பொசசிவாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஓகேங்களா, உங்கள் பர்சனை உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் பண்ண வச்சிரும். ஸோ அதனால் ஓவர் பொசசிவ்னஸ் வேண்டாம். அதே மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகே,
மேலே ஏதோ வேலை பார்க்குறாங்க, அதான் ஒரு நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சாரி, அதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்லர் மாதிரி இருக்கீங்க. ஓகேங்களா? ஃபேமிலி வந்து உங்களை டிபெண்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஓகே. எல்லா விஷயத்துக்காகவும் உங்களை டிபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது ஃபேமிலியில். ஓகேங்களா? குறிப்பாக வந்து ஃபினான்ஷியல் வைஸ் உங்களை வந்து உங்கள் ஃபேமிலியில் டிபெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன்னா ஹெர்மிட் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணலாம் வீட்டில். பட் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. எல்லாத்தையும் உள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்களே கற்பனை, நீங்களே யோசித்து நீங்களே ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஓப்பனாக பேசுங்க அப்படிங்கிறது தான். ஓகே. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எப்படி நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா, பிஸ்னஸ் ஏதோ ஒரு மணி சேவ் பண்ணுற எனர்ஜி இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அந்த டெண்டன்சியில் தான் இருப்பீங்க. இன்றைக்கி ஃபினான்ஷியலி வந்து ஸ்டேபிள், பட் வந்து நீங்கள் ரொம்ப எல்லாத்தையுமே டைட்டாக ஃபீல் பண்ணலாம், ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஃபீல் இன்றைக்கி இருக்கும். ஸ்டேபிளாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பயம். நீங்கள் அந்த ரொம்ப இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதிகமாக செலவு செய்யாமல் அந்த மாதிரி இருப்பீங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் சேவ் பண்ணிடணும், பின்னாடி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, இதே மாதிரி வந்து மணி ஃப்ளோ இருக்காது அப்படிங்கிற எண்ணம்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேவிங்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது ரெண்டுமே நீங்கள் வந்து பேலன்ஸாக கொண்டு போகணும். ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி, சேவ் பண்ணுறதும் சரி. இன்றைக்கி சாப்பிடாம நாளைக்காக சேர்த்து வைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி என்ன தேவையோ அதையும் பூர்த்தி பண்ணிக்கோங்க, நாளைக்கும் சேர்த்து வைங்க. எக்ஸ்ட்ரா அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ வந்து ரொம்பவும் சேவ் பண்ணாதீங்க, ரொம்ப டூ மச் பிடிச்சு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது, ஒரு வார்னிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்படி ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணும்போது மணி ஃப்ளோ வந்து பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஃபார்வர்டாக மூவ் ஆகலாம். ஓகே. ஆனால் உங்களோட வேல்யூ, உங்களோட ஸ்டெபிலிட்டி உங்களை காப்பாற்றிடும். அதனால் நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு நியூ சாப்டர் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஓல்ட் சாப்டர் வந்து ஒரு ஓல்ட் சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆகுது. ஒரு முக்கியமான சாய்ஸ் உங்கள் லைஃப் டைரெக்ஷனை இன்றைக்கி டிசைட் பண்ணும். ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து ஹெர்மிட் எனர்ஜி இருக்குது, அதனால் ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும். நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிட்டு உங்கள் கற்பனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வரி பண்ணாதீங்க. அதை நினச்சி வேறு ஏதாவது ராங் டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ஸோ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப ஸ்டபனாக இருக்க வேண்டாம். ஓவர் கண்ட்ரோல், பிடிவாதம், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவசரமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஃபுல் கார்டு வந்திருக்கு, நெகட்டிவ் சைடு. அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்க வைக்கும். ஸோ அதனால் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். யோசித்து முடிவெடுங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் ஹெர்மிட் ஒரு வார்னிங் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பாதையை திறக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் அது வந்து நீங்கள் எடுக்க போகிற போல்ட் டிசிஷனை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் போல்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து எடுக்கணும். ஓகே. வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசித்து எடுக்கணும். அதுதான் வந்து இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.